நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டோர்ல எடுத்த பிக்சர்ஸ டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டா நாம எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல எடுத்த ஒரு பிக்சர வெட்டிங் ஆல்பத்துக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் நாம எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த வீடியோல பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இன்டோர்ல எடுத்த ஒரு படத்துக்கு எப்படி நாம இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால டிரான்ஸ்பரன்ட் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோல காட்டுறேன். நீங்க அத பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆல்பத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆல்பம் பார்த்தீங்கன்னா, சென்னையில கலர்ஸ் லேப்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணது. இங்க பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கப்பிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வுட்ல பிரிண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கீ செயின் மாரி குடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டுடியோ லோகோ குடுக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உள்ள பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாம பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்பவே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஷீட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பிரிண்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபெதர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ரொம்பவே ஷைனிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். உங்களுக்கு ஷீட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பேப்பரை நான் எடுத்தேன்னு வச்சுங்களேன், இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படமுமே உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தான் தெரியும். பின்னாடி வச்சு அமுக்கி பார்த்தா மட்டும்தான் பிக்சர் நம்மளுக்கு நல்லா தெரியும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது ஒரு டிசைனிங். சரிங்களா? பின்னாடி இருக்கிறது ஒரு டிசைனிங்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு கப்பிள் இமேஜ் கொடுத்துருக்கேன். இது ஒரு டிசைனிங். நம்ம இந்த கப்பிள் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தூக்கும்போது நம்மளுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி தெரியும். சரிங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பு 7.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான சைஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைல் போயிட்டு பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். 18க்கு 12 அப்படிங்கக்கூடிய சைஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 12க்கு 36 ஆல்பத்தில் பாதி சைஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ஓகே கொடுத்துக்கலாம். எப்போதுமே நியூ டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. Ctrl+Shift+S கொடுத்து என்ன பண்ணுறேன், trans01 அப்படிங்கிறத கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நேம் கொடுத்து டன். இப்போ இந்த ஃபைல்ஸ் நான் டிசைனிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டிசைனிங் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா? ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைனிங் ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்க டிசைனிங்கை இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது டிசைனிங். இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் உங்கள் க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடியது ஃப்ரீயாக பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரங்கோலி அப்படின்னு நீங்கள் டைப் அடித்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். இந்த சர்க்கிள் டிசைனிங் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஒருவேளை நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாலை பார்த்தீங்கன்னா தொங்கும் பார்த்தீங்களா, மாலை தொங்குத மாதிரி ஒரு சீன் இந்த இடத்துலையும் இந்த பக்கமும் தொங்குற மாதிரி வைக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக வேறு ஏதாட்டும் ஃப்ளவர் டிசைன், இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். சரிங்களா? ஆனால் பிளெயின் பேக்ரவுண்டாக பின்னாடி இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா ரங்கோலின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும். உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீபிக் அப்படிங்கக்கூடியது ஒரு வெப்சைட்டு. இதுலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர் டிசைன். இந்த டிசைனை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரீபிக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐகான் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் என்னென்னா நாம் காசு கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐகான் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஃபைல் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல் எப்படி வரும்னு வச்சுங்களேன், சிப் ஃபைலில் வரும். உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு ஜேபாக் இமேஜ் இருக்கும். நான் ஜேபாக் இமேஜ் தான் வச்சுருக்கேன். இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் இருந்துச்சுன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஜேபாக் இமேஜ் இருக்கும். இப்போ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவைன்னா உள்ளே இருக்க டிசைனிங் தான் தேவை. இதை ட்ராக் பண்ணி போட்டால் இங்கே பாருங்களேன், பேக்ரவுண்டு நம்மளுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்குது. நம்ம இந்த பேக்ரவுண்டை இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியாக டெலீட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனிங்கை ஒரு லெவல் Ctrl+L கொடுத்து லெவல் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல டார்க்கு, கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் ஏற்றுறேன். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பாப்பப் ஆயிருக்கா. Ctrl+U கொடுத்துட்டு இந்த சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா லைட்டாக பாப்பப் பண்ணுறேன். டன். இப்போ இது எனக்கு டிசைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதை என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் கொண்டு ஒரு டிசைனிங் இந்த இடத்துல வைக்கிறேன். எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கண்டாம் சரிங்களா. ஒரு ஆஃப் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஒரு பாதி எனக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல என்ன பண்ணுறேன், இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் வச்சுக்கிறேன். ஒரு சைடு பெருசா வச்சுட்டு, ஒரு சைடு கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். டன். இந்த பக்கத்துல சின்னதா வச்சுக்கிறேன். இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அது போக பேக்ரவுண்ட் கலர் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட் எல்லோவா வேணும். இப்போ இதில போய் கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த எல்லோ கலர் வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட் எல்லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த எல்லோ செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டெலீட் பேக்ரவுண்ட செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டெலீட் கொடுத்தா அந்த கலர் நம்மளுக்கு ஃபில் ஆயிடும். இது இன்னுமே லைட் கலரா வேணும்னா கொஞ்சம் இங்க தள்ளியா மார்க் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லைனா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கலர் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உள்ள இருக்க கலர் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு பேக்ரவுண்டு ஃபில் ஆயிடும். சரிங்களா? டன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒயிட் டிசைனிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கலர் ஒயிட் கலர் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட், ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன பெயிண்ட். இப்போ நம்மளுக்கு அந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் உள்ள வந்துடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மை வெட்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது டாப்பில் இருக்கக்கூடிய லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கடைசியில் இருக்க பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே தான் இது விழும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், டாப்பில் இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டாப்பில் உங்களுக்கு இந்த லேயர் வந்துடும். இப்போ இதை நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஓகே. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எனக்கு பிளாக் வேண்டாம். அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50% கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், கிரே கலராக நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? ஒப்பாசிட்டி 50 கொடுக்குறேன். இதுலேயே ஒரு ஒப்பாசிட்டி ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ எனக்கு கிரே கலராக மாறிடுச்சு. டன். இப்போ டெக்ஸ்ட் எனக்கு ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்புள் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் உள்ள கொண்டு வரப்போகிறேன். கப்புள் இமேஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? கப்புள் இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ கப்புளுக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர்னு பாருங்க, எல்லோ கலர்ல இருந்துச்சு. நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி ஹேர் டீட்டெயில் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டன். இப்போ நான் இதை என்ன பண்றேன், அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள போட்டுக்கிறேன். டன். இப்பவும் பாருங்களேன், நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு போடுறதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்போதுமே ட்ராக் பண்ணும்போது டாப்ல இருக்க லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த லேயர் வந்து பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்றோம். இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. இதை நம்ம மேலே கொண்டாட ஒரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துடும். ஆனால் ஹேர் டீட்டெயில் என்ன பண்ணும், பின்னாடி மாட்டிக்கும். இந்த இடத்துல இருக்குது ஹேர் டீட்டெயில், பிக்சர் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஹேர் டீட்டெயில் நம்மளுக்கு பின்னாடி மாட்டிக்கும். திரும்ப அதை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக நம்ம மேலே கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த பக்கத்தில் நிறைய லேயர்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறேன், டாப்பில் இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பிக்சரை ட்ராக் பண்ணுங்கள். டன். இப்போ இந்த பிக்சரை நான் வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். டன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம இந்த படத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட பிரிண்டிங்க்கு கொடுக்கும்போது ரெண்டாக பிரித்து கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய டிசைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசைனிங் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டாக வரணும். அதே போல் இந்த பிக்சர் கப்புள் இமேஜ் வந்து ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக வரணும். இதுக்கு நம்ம எப்படி இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறேன், இதில் வந்து 02 அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ண போகிறேன். trans2 trans1 ரெண்டு நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். trans2 என்ன அப்படின்னா பேக்ரவுண்டு, trans1 என்னன்னா கப்புளோட இமேஜ். இப்போ இந்த trans2 இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த கப்புள் இமேஜை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மறைச்சிக்கிறேன், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். முடிஞ்சிச்சு. எதுக்காக கப்புள் இமேஜை வச்சுட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, கப்புள் இமேஜ் இதில் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இப்போ டூப்ளிகேட் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம கப்புள் இமேஜை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த டிசைனிங்கில் இது எங்கே இருக்கணும், கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், இங்கே எழுத்து போயிடும். திரும்ப கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் கூட நம்மளுக்கு இந்த டிசைனிங் கட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைனிங்கில் இதை வந்து உள்ளே வச்சுட்டு கப்புள் இமேஜை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்து சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஒயிட் ஷர்ட் வச்சுருக்காங்க, ஒரு வேஷ்டி சட்டையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த பிக்சருக்கு பின்னாடி வந்து ஒரு டிராப் ஷேடோ இல்லை ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த செலெக்ஷனை கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு தேவையான கலர் ஒரு கருப்பு கலர்னா ஆல்ட் டெலிட் கொடுங்க. அந்த லேயர் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போயிட்டு ஃபில்டரு, பிளரு இதில் காசியன் பிளரை கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் எனக்கு இந்த பிளாக் வந்து பிடிக்கல, இல்லை வேறு கலர் வேணும், இல்லை இவங்க கப்பல் இமேஜில் ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா அவங்க கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலரை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த கலர்ஸ் வந்து வந்துடும். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே மறைச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா? இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடுத்து இதையும் என்ன பண்ணுறேன், இதில் கப்பல் இமேஜ் மட்டும் வேணும். அது போக மீதி இருக்க பேக்ரவுண்ட் எதுவுமே வேண்டாம். சரிங்களா? இந்த பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம ஒயிட் வச்சுக்கலாம், அப்படின்னா இந்த கலர் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுக்கிறேன். சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு அப்படியே Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து 2 ஷீட் சேவ் பண்ணிருக்கேன். இதை பாருங்கள், இது 1, இது 2. நம்ம கரெக்டாக இந்த படத்தை அதில் வச்சு அதில் நகட்டவே இல்லை. சரிங்களா? இது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரிக்கு ஃப்ரண்டில் வரக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டாக வரும். சப்போஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வேணாம் சார், எனக்கு வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் வரணும். அதாவது எப்படின்னா, எனக்கு இந்த ஃபுல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே எனக்கு டிரான்ஸ்பரண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அப்படியே அனுப்புனா போதும். சிங்கிள் ஷீட்டாக அனுப்புனா போதும். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி டபுள் ஷீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பண்ணணும். இல்லை சார், எனக்கு வந்து ஃபுல் இமேஜுமே டிரான்ஸ்பரண்டாக வரட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருக்கதா அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அவங்க அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? இவ்வளோ தான். இந்த இன்டோர் இமேஜ் வந்து நாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது போல் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான் வைக்கணும் அப்படி இல்லை. சப்போஸ் இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த இமேஜில் என்ன பண்ணலாம், நம்ம கப்பலோட இமேஜை தூக்கி என்ன பண்ணலாம், சென்டரில் தூக்கி வச்சு விட்டுலாம். இதை தூக்கி நம்ம என்ன பண்ணலாம், சென்டரில் வச்சு விட்டுலாம். இந்த இமேஜில் நம்மளுக்கு எப்படின்னா சைடில் 2 பக்கம் ஃப்ளவர் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், சைடில் 2 பக்கமும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஃப்ளவர் இருக்குது. இந்த டிசைனை இதில் வச்சுட்டு நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட் கூட வச்சு விட்டுறலாம். இது பார்க்கறதுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் வேணும்னா பேக்ரவுண்டோட கலரை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா மெஜெண்டாவும் மாற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ளூ ஏற்றி இவரோட ஷர்ட் கலருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த ஷீட்டை கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். சரிங்களா? இல்லை இது எனக்கு ஃபுல் ஷீட்டாக வேணும்னா நீங்கள் இப்படியே அனுப்பலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்த மாதிரிக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இன்னும் அவுட்டோர் ஷீட்டில் வரக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் காட்டலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,